ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ்எல்என் ப்ரமோட்டர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அழகான வீடை தான் பார்க்க போகிறோங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட கோணம் ஏரியாவில் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் வீடு, 18 அடி பாதை வசதியோடு, அதாவது நல்ல காங்கிரீட் பாதை வசதியோட நல்ல குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருக்கிற சூப்பரான ஒரு அருமையான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம். நமக்கு வீட்டோட சுற்றிலும் உள்ள வீடுகளை பார்க்குறோம், அதோட பாதை வசதியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு வீட்டு கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லக்ஸுரி கார், ஒரு இன்னோவா கார்லாம் பார்க்கிங் பண்ணுற மாதிரி அழகாக கார் பார்க்கிங்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. வீட்டோட இன்டீரியர் டிசைன் பார்க்குறீங்க, நமக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாயிருக்கும். இப்போ உள்ள மாடல், இப்போ உள்ள ட்ரெண்டில் தான் இந்த வீடை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். பார்க்குறீங்க, நல்ல தெளிவான வீடுங்க, நல்ல சூப்பரான வீடு. வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் 2.25 சென்ட் வரும். மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீடு அளவு பார்த்திங்கன்னா 2.25 சென்ட் வரும். கொஞ்சம் ஓல்டு வீடு தான், அதாவது ஒரு 4லேருந்து ஒரு 5 வருஷம் ஆன வீடு தான். மொத்தம் இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 15 லட்ச ரூபா கேட்குறாங்க. இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டுக்கு 15 லட்ச ரூபா கேட்குறாங்க. இதில் இருந்து நமக்கு ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 3 மினிட்ஸில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் மெயின் ரோடு. அதாவது நாகர்கோவிலில் இருந்து ராஜாக்கமங்கலம் திங்கழ்சந்தை ராஜாக்கமங்கலம் குளச்சல் ரூட்டு, அதாவது நாகர்கோவிலேருந்து குளச்சல் ரூட்டு மெயின் பிரதான சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வீடு தான் நம்ம பார்க்குறோம். நல்ல பிரம்மாண்டமான ஹாலுங்க, நல்ல பெரிய ஹால். ஒரு வீட்டுக்கு எந்தெந்த அளவில் நம்ம ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற இதை வந்து நம்ம வாஸ்து முறைப்படி இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 1800 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு இருக்குது. இது வீடோட அளவு இருக்குது 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. மொத்தம் டோட்டல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 பெட்ரூம். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூமுமே பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமோடு தான் இவங்க வந்து இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டில் நிறைய டிசைன் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த ஸ்டிக்கர் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. வீடை வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு வீடை எப்படி பயன்படுத்தணும், எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக தான் பண்ணியிருக்காங்க இந்த வீடை. நம்ம வந்தோம்னா அந்த வீடை ஒரு க்ளீனிங் பண்ணி நமக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெயிண்டிங் பண்ணலாம். ரொம்ப ஒன்றும் மோசமான கண்டிஷனில் கிடையாது. பார்க்குறீங்க, எல்லா ரூம்ஸ்லேயுமே கொஞ்சம் இது டிசைன் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர் வைஸ் எல்லாம் வைக்கிறது மாதிரி அழகாலாம் கபோர்ட்ஸ், சின்ன கபோர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ரூம் அதாவது பார்த்திங்கன்னா இது ட்ரெஸ்ஸிங் ரூமு, இது நமக்கு வந்து பெட்ரூமோட சேர்ந்து இருக்கிறது. இதுலேயே அட்டாச் பாத்ரூம், இது வெஸ்டர்ன் டாய்லெட் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஹீட்ரு எல்லாம் வச்சுருக்காங்க. வீடு உங்களுக்கு இந்த வீடு எப்படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரிச்சான ஏரியாங்க. நமக்கு வீடு வந்து அவுட்டரில் இருக்குது அப்படிங்கிற ஒரு டென்ஷனே வேண்டாம் உங்களுக்கு. நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்குது வீடு. வீட்டில் பார்க்குறீங்க எல்லாமே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல பிளானோட சூப்பராக அந்த வீடை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெயிண்டிங் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது. லைட்டிங் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுக்கு. ஸ்டேர் கேஸில் இருந்து நமக்கு எல்லா ரூம்ஸுக்குமே நல்ல லைட்டிங்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இவங்க வந்து ஸ்டேர் கேஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறோம் இந்த லைட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. நமக்கு நாகர்கோவிலில் கோணம் பார்த்திங்கன்னா நமக்கு பாலிடெக்னிக் எல்லாமே அது பக்கத்தில் தான், அதாவது இதில் இருந்து பார்க்குற தூரத்தில் தாங்க இருக்கும். எல்லா ரூம்ஸுமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹால், அதாவது மேலே நம்ம மேல் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமு, அதோடு சேர்ந்து ஒரு சின்ன ஒரு குட்டி ஹாலும் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. பால்கனியும் இருக்குது. எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ரூம் கொஞ்சம் ரொம்ப பெரிய ரூம். இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய ரூம். பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 16ங்கிற கணக்கில் இந்த ரூமை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் இல்லைங்க, இதுக்கு அடுத்த உள்ள ரூமு 12க்கு 14ங்கிற கணக்கில் செட் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்ஸுமே நமக்கு கிங் சைஸில் உள்ள கட்டில் நமக்கு செட் பண்ணலாம். அதாவது இந்த ரூம்ஸுக்கு எல்லாமே நமக்கு வந்து கிங் சைஸ் கட்டில் நமக்கு போடுற மாதிரி தான் ரூமோட சைஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்ஸுக்குமே பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து தேவையில்லாமல், அதாவது ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு தான் நமக்கு பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எல்லா ரூம்ஸுக்குமே இவங்க வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறோம், இந்த ரூம் தான் நான் சொன்னது ரொம்ப பெரிய ரூம். மேலே கட்டியிருக்கிறதுல கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்கிற ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா இந்த ரூம் தான். கபோர்ட்ஸ் எல்லா ரூம்ஸுக்குமே கபோர்ட்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஃபேனில் இருந்து எல்லாமே பார்க்குறீங்க. நல்ல அழகான வீடுங்க. கண்ட யாருக்கு பார்த்தாலும் இந்த வீடு பிடிக்கிறது மாதிரி தான் இவங்க வந்து அருமையாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கோணம் பகுதி அப்படின்னாலே நமக்கு வந்து எல்லா வசதி, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இருந்து, காலேஜில் இருந்து, ஐடியில் அதாவது பாலிடெக்னில் இருந்து, ஐடியில் இருந்து எல்லாமே, அதாவது எல்லா சௌகரியங்களும், அதாவது தொழில்பேட்டைங்கிறதுமே இது பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம வீடோட ஃப்ரெண்டில் பார்க்குறோம் எவ்வளோ வீடுகள் இருக்குது, வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம்.
இதோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டுக்கே 15 லட்சம் கேட்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு 2.25 சென்ட் இருக்குது. நீங்கள் டோட்டலாக கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் இந்த வீடை நம்ம வந்து இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். பக்கத்தில் இருக்க ஏரியாவை பார்க்குறீங்க, நல்ல பசுமையான ஏரியா தாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடு வேணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு கொண்டு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.